ஒரு உணவுப் பொருளை ஹலால் ஹலால் என்று சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய வஹீ செய்தியின் அடிப்படையில் இருக்கும். ஆனா இவங்க மதுஹபும் உள்ள இஷ்டத்துக்கு சில உணவுகளை ஹராம் என்று சொல்லி வைத்திருப்பதை பார்க்கிறோம். என்ன உணவு? கடல் உயிரினங்கள் இருக்குல்ல, கடல் உயிரினங்களை பொறுத்தவரையில எல்லாமே நமக்கு ஹலால் தான். அதுல ஹராம்ங்கிறது ஒண்ணு இல்ல. ஹராமாக இருக்கும் என்றால் ஒரு ஹதீஸ் நமக்கு அதை தெளிவுபடுத்தணும், அல்லது குர்ஆன் வசனம் தெளிவுபடுத்தணும். ஹனஃபி மதுஹப் சட்ட நூல்ல பினாயா ஷரஹுல் ஹிதாயா, ஹிதாயாவுடைய ஷரஹான பினாயா அப்படிங்கிற நூல்ல எழுதி இருக்கிறாங்க, வ யுக்ரஹு அக்லு மா சிவ சமக்கி, கடல்ல மீனை தவிர்த்துள்ள மற்ற உயிரினங்களை உண்பது அது வெறுக்கத்தக்கது, மக்ரூஹ். மக்ரூஹ்னா என்ன? வெறுக்கத்தக்கது, அது உண்பது கூடாது. என்னென்ன? கஸ்ஸரத்தான், நண்டு, நண்டு போன்ற கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை நீங்கள் உண்பது கூடாது, மக்ரூஹ். இது ஹராம், இது மக்ரூஹ், இதை உண்பது கூடாதுன்னு சொல்லுகின்ற அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? ஒரு உணவு பொருள் ஹலால் ஹராம் என்றால் குர்ஆன் வசனம் தெளிவுபடுத்தும். இறைவன் ஹராம் என்று ஒன்றை தெளிவுபடுத்தவில்லை என்றால் எல்லாமே ஹலால் தான். அப்ப நண்டு ஹராம் என்று எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்திலே வராத பொழுது நண்டு திங்கிறது கூடாது எழுதி வச்சிருக்கப்படுதுன்னா அப்ப இவர்கள் எங்கிருந்து இந்த ஆதாரத்தை எடுத்தாங்க? அவ ஹனஃபி மதுஹப் சாரங்களா இன்றைக்கும் சில பேர் என்ன பண்றது கிடையாது, இந்த நண்டு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ஹனஃபி மதுஹப்ல இருக்கு. அப்ப ஒரு முஸ்லீம் எதை ஏத்துக்கணும்? குர்ஆனை ஏத்துக்கணுமா? இது போன்று குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படை ஆதாரம் இல்லாத இந்த மதுஹப் நூல்களை எடுத்துக்கிறதா? யோசிச்சு பாருங்க.